ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராமாவோட இப்போ செகண்ட் பார்ட் போகலாம். நம்ம ஹீரோயின் குடும்பத்த ஹீரோவ அழிக்கிறதுக்காக அவ வீட்ல மெய்டா வேலைக்கு சேர்றா நம்ம ஹீரோயின். ஆனா நம்ம ஹீரோயின உருகி உருகி லவ் பண்றான். சரி, மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போகலாம். ஓனர் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலான்ட்டு அவளையும் உட்கார வச்சு சாப்பிடும்போது, அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசனை பண்றா. "மாங்கு, நீ என்னையா மாட்டி விட பார்க்கிறா? இப்ப பாரு நான் உன்னைய மாட்டி விடுறேன்னு" சொல்லிட்டு ஒரு ஃபுட்ட எடுத்து அப்படியே மாங்கு ஃபேஸ்க்கு நேரா அப்படி கொண்டுட்டு போறா. இவளுக்கு தான் கொஞ்சம் பிரெக்னன்ட்டா இருக்கனால வாமிட் வருமே. அந்த ஸ்மெல்ல பார்த்தோனே இவளும் எந்திரிச்சு ஓடுறா. உடனே இவ எதுக்கு இப்படி எந்திரிச்சு போறா? உண்மையிலேயே இவ பிரெக்னன்ட்டா இருக்காளா இல்லையான்ட்டு உடனே செக் பண்ணுங்க. இவன் வயித்துல எந்த குழந்தையும் வளரக்கூடாது அப்படிங்கிற மாரி அவங்க ஆன்டி சொல்ல, இன்னும் மாங்கும் வந்து கெஞ்சுறான். "ஆன்டி ஆன்டி தயவு செய்து அப்படி பண்ணிறாதீங்க. என் வயித்துல உங்க பையனோட குழந்தை வளருது. தயவு செய்து நான் இந்த குழந்தைய பெத்துக்கிறேன்னு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சொல்றான், "கண்டிப்பா அது என் குழந்தை தானான்ட்டு." இன்னும் மாங்கு சொல்றான், "கண்டிப்பா இது உங்க குழந்தை தான்ட்டு." "ஓ அப்படியா? அப்ப டாக்டர கூட்டிட்டு வந்து செக்கப் பண்ணிருவான். நீ உண்மையிலேயே பிரெக்னன்ட்டா இருக்கியா இல்லையான்ட்டு." டாக்டர் கூட்டிட்டு வந்து செக்கப் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, "ஆமா இவங்க 1 மந்த் ஆகுது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம இவளும் சொல்றா, "தயவு செய்து உங்கள்ட்ட கேட்டுக்க, இந்த குழந்தைய ஒண்ணும் செய்ய வேண்டாம்." அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோவும் சரின்னு அனுமதி குடுத்துறான். ஆனா ஆன்டிட்ட வந்து கெஞ்சுறா, "ஆன்டி நான் இந்த குழந்தைய எப்படியாவது பெத்து எடுத்துக்கிறேன்ட்டு." ஆன்டியும் இத பெத்து எடுத்துக்கணும். ஆனா அதுவரைக்கும் நீ வந்து யானை வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாரி. அதாவது யானைன்டா நம்ம ஹீரோ தான். அவன வாட்லாடுங்கிறது மரியாதையா கூப்பிடுறாங்க. மாக்கும் சரி ஆன்டி நான் அப்படியே செஞ்சுக்கிறேன். சிசியும் வாட்லாடுமே ஒண்ணா இருக்கட்டும். நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, பார்த்தா அவனுக்காக ஏதோ ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வரா. ஹீரோ வேல பார்த்துக்கிட்டு இருக்கான். "நீ இங்கருந்து போன்னு" சொன்னோனே, "ஏன் என்னைய வெறுத்து வெறுத்து ஒதுக்குறீங்க? உங்களால தான் நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன். என்னைய நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப நெருங்கி நெருங்கி பேச நம்ம ஹீரோவ ரொம்ப கடுப்பாகிட்டு இருக்குது. டக்குன்னு அதுக்கு மேல தாங்க முடியாம ஓங்கி ஒரு கழுத்துல அடிச்சோனே, அவளும் மயங்கி விழுந்துறா. அந்த டென்ஷன்லயே வந்து நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்து மறுபடியும் 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. அப்ப இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்றான், "நான் உன்னைய வந்து ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். நீ எப்பவுமே என்னோட வுமனா இருக்கணும். நீ இனிமே எனக்கு மட்டும் தான் சொந்தம். உன் மனசுல யாரும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான். உன்னோட இதயத்த நானே கையால எடுத்து நாய்க்கு போட்டுருவேன்." அப்படிங்கிற மாரி ரொம்ப ரூடாவும் பேசிட்டு, அதோட அவனும் அங்க எந்திரிச்சு போறான். அவனும் அங்கருந்து எந்திரிச்சு நம்ம ஹீரோயினும், "இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்லுவேன்டா." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோட செக்ரட்டரியும் விசாரிச்சுட்டு வந்து சொல்றான், "அந்த மாஸ்க் போட்டுட்டு வந்தவன் யாருன்னு தெரியல. ஒருவேள மாங்கிட்ட விசாரிச்சா என்ன ஏதுன்னு தெரியும்னு" சொன்னோனே, சரின்னு மாங்க் ரூமுக்கு வராங்க. பார்த்தா அவ அங்க சூசைட் பண்ணியிருக்கா. அத பார்த்தோனே நம்ம ஹீரோ எல்லாரும் அதிர்ச்சி ஆயிறாங்க. உடனே அந்த அசிஸ்டன்ட் அவள கீழ இறக்கி போட்டுட்டு, "இவ சூசைட் பண்ணிக்கிட்டா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்க உள்ள லெட்டர் எடுத்து குடுக்குறாங்க. பார்த்தா இவ தான் சூசைட் பண்ணிக்கிற மாரி லெட்டர் இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு, அவ கழுத்துல 2 மார்க் இருக்கு. ஏற்கனவே அவள கொலை பண்ணிட்டு தான் இந்த மாரி அவள தொங்க விட்டுருக்காங்க. கண்டிப்பா அது சூசைட் கிடையாது அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்றான். அதனால இந்த உண்மை என்னன்னு நீ கண்டுபிடிச்சு சொல்லு அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்க்கு ஆர்டர் போட்டுட்டு, இத பத்தி அவங்க அம்மாட்ட சொல்றதுக்காக போறான். இங்க கட் பண்ணி டாக்டர காட்டுனா, அவன் புறாக்கள்லருந்து ஏதோ ஒரு லெட்டர் மாரி எடுத்துட்டு, "எல்லாம் நான் பிளான் பண்றபடி தான் போயிட்டு இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றான். என்ன பிளான் போட்டுருக்கான் என்னன்னு தெரியல. உடனே இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னது அவ இறந்து போயிட்டாளா? அவ எப்படி இறந்து போனா? இந்த கவர்னர் மாளிகையில இப்படிலாமா நடக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள ஹவுஸ் கீப்பர கூப்பிட்டோனே, அவனும் ஓடி வந்து, "எனக்கு என்னன்னு நடந்துச்சுன்னு தெரியல. அவ மாங்கு ரொம்ப போல்டான பொண்ணு. ஆனா எப்படி இறந்து போனான்னு தெரியலன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ஃபோன் அடிக்குது. எடுத்து பேசிட்டு, "ஒரு குட் நியூஸ். உங்களோட 3 சன் வராங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அத கேட்டுட்டு அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அதே மாரி 3 சன்னும் வராங்க. பார்த்தா இன்னொரு பொண்ணு வராங்க. அந்த கேர்ள் வந்து நம்ம யானோட ஃபியான்சி போல இருக்குது. உடனே நம்ம ஹீரோயினும் கவனிச்சுட்டு, இந்த பொண்ணு ரொம்ப அழகா தானே இருக்கா. எதுக்கு தேவையில்லாம இந்த பொண்ண விட்டுட்டு, இவரு வந்து அடுத்தடுத்த பொண்ணுங்கள விரும்பிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி. உடனே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இந்த ஆன்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பையனும் வந்துட்டான், என்னோட டாட்டர்லாம் வந்துட்டாங்க. 2 வருஷம் மேற்படிப்பு படிச்சுட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற நம்ம ஹீரோவோ எதுவுமே சட்டை பண்ணாம, யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க நமக்கென்ன அப்படிங்கிற மாரி அவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயினும் ரூம்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு, "ஏன் ஒரு மாதிரியா இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு அவளும் சொல்றா, "இல்ல இப்ப புதுசா வந்திருக்கால்ல அந்த எம்மி, அந்த பொண்ணும் நீங்களும்" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோ அத பத்திலாம் நீ எதுவும் கேட்காதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த எம்மி பொண்ணு இவனுக்காக டீ கொண்டு வரா போல இருக்குது. உடனே அவ வர்றது தெரிஞ்சோனே, நம்ம ஹீரோ, "நீ கப்போர்டுக்கு பின்னாடி போ" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின சொல்ல, அவளும் போய் ஒளிஞ்சுக்கிறா. உடனே அந்த எம்மியும் வந்து டீ குடுத்துட்டு, "இந்த டீ எப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவனும், நல்லா இருக்கு" அப்படின்ட்டு சொல்றான். உடனே இவளும் சொல்றா, நீங்க ஆசைப்பட்டா நான் உங்களுக்கு எல்லாமே சமைச்சு தருவேன்னு" சொன்னோனே, அவளும் குடிச்சிட்டு, "சரி நீ இங்கேருந்து போ. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ட்ராவல்லேருந்து வந்தது உனக்கு டயர்டா இருக்குன்னு" சொன்னோனே, அவளும் அங்கருந்து போறா. அப்புறம் ஏதோ சத்தம் கேட்குது. "என்னது அது சத்தம்?" அப்படிங்கிற மாரி அவளும் கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவா, "அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இங்கேருந்து போ" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹா! இவன் சூசியோட தான் இருக்கான்ட்டு. இதெல்லாம் நினைச்சு அவளும் அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. உடனே 3 பிரதர் வரான் வந்துட்டு, "என்னாச்சு? நீ எதுக்கு ஒரு மாரி அழுகுற மாரி இருக்கான்னு" கேட்டோனே, "இல்ல உங்க அண்ணன் என்னைய கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கடா." "ஆமாமா நானும் கேள்விப்பட்டேன். இப்ப சூசின்னு ஒரு பொண்ணோட தான் எங்க அண்ணன் இருக்கான்டா. அவன் புத்தி ஏன் அப்படி போகுதுன்னு தெரியல. ஆனா இதுக்காக தான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளிய போகலாம். அப்ப என் அண்ணன் வந்து உன் கூட க்ளோஸா இருக்கும்போது, நீ எப்படியாவது நீ வந்து அவன் மனச மாத்த பாரு" அப்படிங்கிற மாரி அவனும் ஐடியா குடுக்க, அதோட சரின்னு சொல்லிட்டு இங்க ஆன்டிட்ட வந்து சொல்றாங்க, "நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளிய போகலாம்" அப்படிங்கிற மாரி. உங்க ஆன்டி, "ஆமாமா பாவம் ஊர்ல இருந்து வந்திருக்கா. இவள கூட்டிட்டு வெளிய போ" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கூட்டிட்டு வரான்.
அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா ரூம் எடுத்தோனே கீய வந்து நம்ம ஹீரோயின்ட்ட குடுக்க சொல்றா. உடனே அவளும் வந்து கேட்கிறா, "எம்மி எதுக்கு அவள்ட்ட போய் ரூம் கீய குடுக்க சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி. "ஏன்டா இவ என்னோட பர்சனல் மெய்டு. அவ என் கூட தான் ஸ்டே பண்ணுவா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அந்த கீய வாங்குறா. ஆனா குடுக்குற அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஒரு மாதிரி ஒரு பார்வ பார்க்குறா. இவளும் நம்ம ஹீரோயினும் ஒண்ணுமே புரியாம அந்த கீய வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அதுல ஒரு பேப்பர் இருக்குது. இந்த பேப்பர் பார்த்தோனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. "அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் டக்குனு பக்கத்துல உள்ள ரூமுக்கு நம்ம ஹீரோயின் உள்ள போறா. அங்க பார்த்தா ஒருத்தன் நிக்கிறான். அவன் நம்ம ஹீரோயின பார்த்தோனே, "சிசி வந்துட்டியா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைலன்னு" சொன்னோனே, "இல்ல, இல்ல அந்த பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த வீட்ல நான் இப்ப நல்லபடியா இருக்கேன். ஆனா என்ன அந்த யாங் தான் என்னைய வந்து ரொம்ப லவ் பண்றான்னு நெனைக்கிறேன். ரொம்ப பொசசிவ்னஸா ஃபீல் பண்றான். எங்கேயுமே என்ன தனியா விடமாட்டேங்கிறான்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அவனும், "அப்பன்னா நீ சரி ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்க" அப்படிங்கிற மாரி சொன்னா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், "சரி நான் கண்டிப்பா ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன். கண்டிப்பா நம்ம அம்மா, அப்பாவ கொண்டது யாருன்னு நானும் கண்டுபிடிச்சுருவேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா யாரோ வர மாரி சத்தம் கேட்குது. "ஐயோ! யாரோ வராங்க. நீ இங்கேருந்து போயிரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனும் அங்கருந்து தப்பிச்சு போறான். பார்த்தா நம்ம ஹீரோ தான் வரான். வந்துட்டு, "யாரோட நீ பேசிக்கிட்டு இருந்த?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின், "என்னது நான் யாரோடையும் பேசலையே" அப்படிங்கிற மாரி சொல்றா. ஆனா அப்ப அங்க வந்து தேர்ட் பிரதர் சொல்றான், "நான் தான் சொன்னேன்ல இவ மேல ஏதோ டவுட் இருக்குன்னு. நான் கண்டுபிடிச்சேன். இவள்ட்ட ஒரு லெட்டர் இருந்துச்சு. யாரோ ஒருத்தன் இவள மீட் பண்றதா" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும், "சரி, சரி நீ போ. நான் இது என்னன்னு ஏதுன்னு நான் கேட்டு விசாரிச்சுக்கிறேன்னு" சொன்னோனே, அவனும் அங்கருந்து போறான். ஆனா உண்மைய சொல்லு அப்படிங்கிற மாரி கன் எடுத்து அவன் நெத்தியில வச்சு, "யார் வந்தது?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. "நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னைய நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு" சொல்லிட்டு அவளும் ஜன்னல்ல இருந்து குதிக்க போறா. நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு புடிச்சுறான். உடனே அவள கீழ விழுவாம கைய பிடிச்சுக்கிட்டு, "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "எனக்கு உன்னைய பிடிக்கவே இல்ல. நான் உன் கூட இருக்கணும்னு நான் விரும்பவே இல்ல. ஆனா நீ தான் என்னைய கட்டாயப்படுத்தி உன் கூட இருக்க வச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு உன்னோட வாழவே விருப்பம் இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ டக்குன்னு அவள மேல தூக்கிறான். தூக்கிட்டு, "நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டு?" "ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் என்ட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. என்ன சாவையாவது விட்டுருங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோ, "ஏன் உன் மனசுல வந்து அந்த டாக்டர் இருக்கானா? அதனால தான் நீ என்ன வேண்டாங்கிறியான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவனும் அப்படியே அந்த நைட்டு ஸ்டே பண்றான். அதோட இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. எம்மியும் தேர்ட் பிரதர்ன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சிசி சிசின்ட்டு அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. இதுக்கு முடிவு கட்டணும். நாளைக்கு நம்ம வெளிய போவோம்ல, அப்ப அவள அங்க தீர்த்து கட்டலாம் அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதோட இவங்க அடுத்த நாளே ஏதோ ஒரு பார்க் மாரி வந்திருக்காங்க. அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோட்ட யாரோ ஒருத்தன் வந்து தனியா பேசணும் அப்படிங்கிற மாரி கூப்பிட்டோனே, நம்ம ஹீரோவும் போறான். நம்ம ஹீரோயினே, "நீ இங்கேயே இரு நான் வந்துர்றேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் பின்னாடி போனோனே அவன் சொல்றான், "சார் அன்னைக்கு உங்க ரூம்ல இருந்து ஒருத்தன் ஓடுனான்ல, அவன் பேரு குயினா. அவன் ஏதோ உங்கள பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அப்படியான்னு" அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் மேல ஏறி போய்க்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த எமி பொண்ணு வேணும்னாலும், "என் காலு ரொம்ப வலிக்குது. எனக்கு வேற ஷூ வேணும்" அப்படிங்கிற மாரி சொன்னா, அதுக்கு தேர்ட் பிரதர், "ஓ! உன்னோட ஷூ வேற ஒண்ணு அங்க கீழ இருக்குது. அத நீ எடுத்துட்டு வான்னு" நம்ம ஹீரோயின புடிச்சு தள்ளிர்றான். நம்ம ஹீரோயின் பாவம் கீழ உருண்டு வந்து விழுகுறதுல கல்லு தலையில அடிபட்டுருது. நம்ம ஹீரோ இத பார்த்துட்டு ஓடி வந்து பதறி என்னாச்சு என்னாச்சுன்னு பார்க்கும்போது, பார்த்தா அவ தலையில அடிபட்டுருக்கு. இதுங்க 2ம் இத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவும் அவளுக்கு ரத்தம் வரத பார்த்துட்டு, "ஐயய்யோ! அவளுக்கு ரத்தம் வருதே! நான் உடனே இவள கூட்டிட்டு போறேன். நீங்க இங்கேருந்து கிளம்பி வாங்கன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் அவள கூட்டிட்டு வந்து பெட்ல வச்சுட்டு டாக்டருக்கு கால் பண்ணா, டாக்டர் வந்து பார்த்துட்டு, இவளுக்கு கொஞ்சம் தலையில அடிபட்டுருக்கு. இப்போதைக்கு நான் ப்ளீடிங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இருந்தாலும் இவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா நல்லது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தா நம்ம டாக்டரும் வந்துர்றான். உடனே நம்ம ஹீரோ, "என்னாச்சு இவன் திடீர்னு வந்திருக்கான். உனக்கு எப்படி தெரியும்ன்ட்டு?" அதுக்கு டாக்டரும், "இப்ப அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, "இப்ப இவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவ மயக்கத்துல இருக்கா. இருந்தாலும் இவளுக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை குடுக்கணும். தயவு செய்து அத கண்டிப்பா குடுத்துரு. அப்பதான் நல்லது." அப்படிங்கிற மாரி ஒரு மெடிசின் அவன் கையில கொடுக்க, நம்ம ஹீரோ அதோட வாங்கி வச்சுக்கிறான். "நீ மறந்துறாத. அவள நல்லபடியா பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போறான். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கான். அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோனோட அண்ணன் கையில அந்த மெடிக்கல் பாக்ஸ் இருக்கு. அப்பன்னா டாக்டரா நடிச்சிட்டு இருக்கிறான் இவன் தான் போல இருக்குது. ஆனா அவனும் சொல்றான், "அந்த குடும்பத்த எப்படியாவது நம்ம பழி வாங்கிறணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு." அப்படிங்கிற மாரி இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அதே மாரி நம்ம ஹீரோயின பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அவன் அசிஸ்டன்ட் வந்து, "சார் ஒரு வேலை" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு அவளுக்கு மருந்து குடுக்க டைம் வந்துருச்சு போல இருக்குது. இவனும் ஒரு மெடிசின் எடுத்து நம்ம ஹீரோயின் வாயில போட்டுட்டு, பார்த்து இவன் எடுத்து தண்ணிய குடிக்கிறான். என்னடா இவன் எதுக்குடா தண்ணிய குடிக்கிறான்? நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா, அந்த தண்ணிய குடிச்சுட்டு அப்படியே கொண்டு போய் நம்ம ஹீரோயின் வாயில அப்படி வைக்கிறான். ஆஹா! இது என்னடா புதுசா இருக்கு. இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அப்ப பார்த்து நம்ம ஹீரோயினுக்கும் மயக்கம் தெளிஞ்சிருது போல இருக்குது. அவளும் எந்திரிச்சுவா டக்குனு நம்ம ஹீரோவ வந்து கன்னத்துல அரைஞ்சுட்டு, "யாருடா நீ? எதுக்குடா எனக்கு கிஸ் குடுக்குற?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோ, "என்னது நான் யாரு? அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு" சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட பார்த்து, "நீ போய் அந்த டாக்டர கூட்டிட்டு வா, டின்ன கூட்டிட்டு வான்னு" சொன்னோனே, அவனும் சரி சார் நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போனோனே, கொஞ்ச நேரத்திலேயே அந்த டாக்டரும் வந்துட்டான். வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாரி பார்த்தவ, அப்பதான் அவன் சொல்றான், "ஒரு வேள தலையில அடிபட்டுருக்குல்ல, அதனால இவளுக்கு
டக்குன்னு ஷார்ட் மெமரி லாஸா இருக்குது. அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னது மெமரி லாஸான்டா?" "ஆமாமா. இது டெம்பரவரியா தான் இருக்கும். கண்டிப்பா நிச்சயம் இவளுக்கு வந்து ஞாபகம் திரும்ப வரலாம். அதுவரைக்கும் நீ இவள நல்லபடியா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு போறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல போல இருக்குது. உண்மையிலேயே ஞாபகம் இல்லையா? இல்ல பொய்யா நடிக்கிறாளான்னு தெரியல. ஆனா அவனும் நம்ம ஹீரோவ பார்த்து, "யாரு நீ? எனக்கு உன்னைய ஞாபகமே இல்லையே" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, "ஓ! உனக்கு ஞாபகம் இல்லையா? இந்தா ஞாபகப்படுத்துறேன் பாரு" அப்படிங்கிற மாரி அவனும் வந்து அப்படி கிஸ் குடுக்குறான். அந்த நேரம் பார்த்து நம்ம எம்மி பொண்ணு நம்ம ஹீரோவ பார்க்க வரா. அந்த அசிஸ்டன்ட் விடமாட்டேங்கிறான். சார் உள்ள யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு. இங்க அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கையில வந்து விலங்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் வெளிய. இவளும் சொல்றா, "ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு?" அப்பதான் சொல்றான், "நேத்து நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாத்தில்ல? அதனால தான் கையில வேற வழி இல்லாம விலங்கு மாட்டிக்கிறேன் உனக்கும் எனக்கு. நீ இனிமே எங்கேயும் போக்கூடாது. என் பக்கத்திலேயே தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இப்படியா என்னைய கூட்டிட்டு போவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தா அங்க எம்மியும் அவன் பிரதரும் வந்துட்டாங்க. உடனே நீங்க 2 பேரும் டாக்ஸி பிடிச்சு ஊருக்கு வந்துருங்க. நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதோட கிளம்பி கூட்டிட்டு வரான். அப்படியே வர வழியில இவளுக்கு ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது, இவளும் சொல்றா, "எனக்கு அந்த கிரீம் பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கிரீம் போடுறதுக்கு எனக்கு இன்னொரு கை வேணும்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோவும், "அதான் என் கை இருக்குல்ல. நான் உனக்கு கிரீம் போட்டு விடுறேன்." அப்படிங்கிற மாரி அவனும் ரொமான்ஸா சொல்ல, நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் வெட்கப்பட்டுக்கிட்டே, "சி போங்க" அப்படிங்கிற மாரி அவன் வயித்துல பத்த குத்துறா. அதோட இவங்க 2 பேரும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "நான் எப்படி சாப்பிடுறது? இந்த மாரி எனக்கு வழங்கு போட்டுக்கிட்டு இருந்தா, தயவு செய்து இப்போதான் என்னைய அவுத்து விடுங்க. நான் கண்டிப்பா ஓட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு விலங்க அவுத்து விடுறான். நம்ம ஹீரோயினும் சாப்பிடுற அழக பார்த்துக்கிட்டு அவனும் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத அந்த கியூனும் தூரமா இருந்து நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப சொல்றான், "நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல. ஆனா இந்த சந்தோஷத்த வந்து நீட்டிக்க விட மாட்டேன். நாளை நைட்டு உனக்கு பாரு ஒரு சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி வைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தோனே, அவங்க அம்மா சொல்றாங்க, "ஏன்டா உன் அண்ணனையும் எம்மியும் அனுப்பிட்டு இவ கூட சுத்திக்கிட்டு இருக்கியான்ட்டு." அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "எனக்கு இந்த பொண்ணு தான் புடிச்சிருக்குன்ட்டு." அவங்க மம்மியும் சொல்றாங்க, "உனக்கு இவள தானே கல்யாணம் பண்ணி விடலாம்னு இருக்க. நீ என்ன இவ கூட சுத்திக்கிட்டு இருக்கான்ட்டு." அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "நானா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீங்களா சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு எம்மிய சுத்தமா பிடிக்கல. நான் இவள மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு உள்ள போவ, நம்ம எம்மி யான் யான் அப்படின்னு சொல்லிட்டு, "என்னைய வேண்டாம்டா சொல்லிட்டு போறா. நான் யாருன்னு தெரியுமா? நான் கவர்னர் பொண்ணு. இரு இரு என்னோட இன்னொரு ஃபேஸ் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன்." அப்படிங்கிற மாரி அவளும் மனசுக்குள்ள ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவும் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவம் நம்ம ஹீரோயினும் பக்கத்துல வந்து அப்படியே தூங்கிட்டா போல இருக்குது. அப்பதான் ஏதோ ஒரு பிரச்சனை சார் உங்கள கவர்னர் உடனே வர சொன்னாங்கன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவனோட கோட்ட எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போட்டுட்டு அவன் அங்கருந்து கிளம்பி போறான். அவன் அங்கருந்து கிளம்பி போனோனே நம்ம ஹீரோயினும் தூங்காம நடிச்சுட்டு தான் இருந்தா போல இருக்குது. அப்ப அவன் போயிட்டான்னா, இங்கருந்து நம்ம ஓடிடலாம்னு சொல்லிட்டு அவளும் அங்க ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, பார்த்தா சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா டாக்டர் தான். அவன் வந்துட்டு, "உனக்கு அடிபட்டுருக்கா? ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல?" அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கவன், அப்படி நெருங்கி வரான். அப்பதான் இவ சொல்றா, "என்னமோ தெரியல உன்னைய பார்க்கும்போது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க 3 பிரதர் வந்துறான். வந்துட்டு, "ஓ! இப்ப இவ உன்னையும் வளச்சு போட்டாளா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு நம்ம டாக்டரும் சொல்றான், "நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கா" அப்படிங்கிற மாரி. அவனும் வந்து நம்ம ஹீரோயின அடிக்க போறான். ஆனா உங்க 2 பேருக்கும் சண்டை வரத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், "எதுக்கு நீங்க தேவையில்லாம 2 பேரும் சண்டை பிடிச்சுக்கிறீங்க? நானே இங்க இருந்து கிளம்பி போறேன்ட்டு" அவளும் தப்பிச்சு போலான்னு வரா. இங்க பார்த்தா ஹால்ல ஆன்டி எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இவளாம் பார்த்துட்டு அப்படி போறா. "என்ன இவ இப்படி பார்த்துட்டு ஒரு மாரி போறான்னு" சொன்னோனே, அவளா அடிபட்டதுலருந்து ஒரு மாரி ஆயிட்டா அப்படிங்கிற மாரி அந்த ஸ்பெஷல் மேட்ன்னு சொல்ல, அதுக்கு ஆன்டி, "என்னது பைத்தியமா? பைத்தியத்த எதுக்கு வெளிய விடுறீங்க? அவள இழுத்துக்கிட்டு வாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அந்த ஸ்பெஷல் மேட் மறுபடியும் நம்ம ஹீரோயின இழுத்துட்டு வந்து விட, அந்த எம்மி பொண்ணா வந்து நம்ம ஹீரோயின சப்புன்னு கன்னத்துல அறைஞ்சுட்டு, "என் ஆன்டி எதுக்குடி எப்ப பார்த்தாலும் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? வருத்தப் போறா" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போகும்போது, நம்ம ஹீரோ வந்துறான். வந்து கைய பிடிச்சுட்டு, "என்ன தைரியம் தான் என்னோட கேர்ள நீ அடிப்ப?" அப்படிங்கிற மாரி அவள தள்ளி விட, உடனே அங்க 3 பிரதர் வந்துருவான். "ஆமாமா, இப்பதான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் 2ண்ட் பிரதரோட கும்பலா அடிச்சுக்கிட்டு இருந்தா. அது உனக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு டாக்டரும் சொல்றான், "இவன் சொல்றதெல்லாம் கேட்காத. இவன் பொய் சொல்றான்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் கன்னத்துல அடிபட்டுருக்கனால நம்ம ஹீரோவும் அப்படி டச் பண்ணி பார்க்கறான். நம்ம ஹீரோயின் டக்குனு கைய விலக்கி விட்டுட்டு கோவமா நிக்கிறா. அத பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும், "சரி இதுக்கு மேல இந்த விஷயத்த வந்து வளர்க்க வேணாம்னு நெனைக்கிறேன். இனிமே வந்து எம்மி இங்க இருக்க வேண்டாம். அவள அவ வீட்டுக்கா போ சொல்லுங்கன்னு" சொன்னா, அவங்க அம்மா கத்துறாங்க, "என்னடா சொல்றான்ட்டு?" "ஆமா, நான் இவள தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். இனிமே இவ தான் என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லிட்டு எம்மி அந்த வீட்ட விட்டு போ சொல்றான். உடனே இவளும் சொல்றா நம்ம ஹீரோயின், "எதுக்கு அவ போகணும்? நானே வீட்ட விட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் போவ, உடனே டக்குனு நம்ம ஹீரோ கைய பிடிச்சு நிப்பாட்டிட்டு, "நீ எங்க போற? நீ சும்மா இரு. நான் உன்னைய மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல வா" அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு போறான். இங்க பார்த்தா வழக்கம் போல டாக்டர் நம்ம ஹீரோயினுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப சொல்றான், "உன் லைஃப்ல நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் வேணும். உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு. நான் உனக்கு பார்த்துக்கிறேன்." அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் நம்ம ஹீரோவும் ரூமுக்குள்ள வரான். இவனுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒரே அவ பின்னாடியே இவன் சுத்திக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் உள்ள நிண்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே அவனும் கதவ தொறந்துகிட்டு வரான். வந்தவன், "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, உடனே டாக்டரும், "இவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். இந்த மெடிசின் அவளுக்கு குடுத்துருன்னு" சொல்லிட்டு
ஒழுங்கா தேவையில்லாம அவள ஹர்ட் பண்ணாம, அவள நல்லபடியா கவனிச்சுக்க. இன்னொரு தடவ இந்த மாரி நீ பண்ணியாக்கா அவ்வளதான் அப்படிங்கிற மாரி இந்த டாக்டரும் என்னமோ கோவமா பேசிட்டு அங்கருந்து போறான். ஆனா நம்ம ஹீரோவும் சரி, சரி போடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த மெடிசின எடுத்து உன் கணத்துல அடிபட்டுருக்கா சாரி அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளுக்கு கொஞ்சம் எல்லாம் மறந்த மாரி தான் இருக்கு போல இருக்கு. இவளும் சொல்றா, நீ நானும் ஒண்ணாவா இருந்தா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாரி அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவன் சொல்றான், நான் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு. அதனால போ வேண்டியதா இருக்குது. அந்த நைஃப எடுத்து குடு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளும் நைஃப எடுத்து குடுக்குறா. ஆனா இவளுக்கு இந்த நைஃப் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படிங்கிற மாரி அவளும் யோசனை பண்ணிட்டு அப்படியே ஹீரோயினுக்கு குடுக்க, நம்ம ஹீரோவும் அந்த நைஃப வாங்கிட்டு அவனுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு வெளிய போறான். இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த கவர்னர் பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்துட்டா போல இருக்கும். வந்தோனே டாடி இங்க பாத்தியா? அவன் என்னைய அனுப்பிட்டான் வீட்ட விட்டு. என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டான். ஒரு மெய்டுக்காக என்னைய வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அவங்க அப்பாவும் சொல்றாங்க, "நீ ஏன் அதெல்லாம் நெனச்சு கவலைப்படுற? அவன் போனா போயிட்டு போறான். உனக்கா வேற ஒரு மாப்பிள்ளை பாக்கணும்னு" சொல்லிட்டு அதோட உள்ள வரான். பார்த்தா அந்த கின் இங்க தான் நிக்கிறான். "என்ன சார் என்ன பிரச்சனைன்ட்டு?" "ஒண்ணும் இல்ல. அந்த யான் இருக்கான்ல, அவன் என் பொண்ண ரிஜெக்ட் பண்ணிட்டானா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இவளும் காஃபி கொண்டு வரா. உடனே அந்த கவர்னரும் சொல்றாரு, "இதுதான் என் பொண்ணு" அப்படிங்கிற மாரி அந்த கின்னுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, எம்மி ஹலோ சொல்லிட்டு, "இவன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே, எனக்கு தெரிஞ்ச முகமா இருக்கே" அப்படிங்கிற மாரி அவளும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட இந்த கவர்னர் வந்து நம்ம ஹீரோவ கூப்பிட விட்டுருக்கான். ஏதோ பிரச்சனை சவுத்ல ஏதோ பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்கு. நீ அங்க போ நைட் டியூட்டி பார்த்துக்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் அங்க போறான். அப்பதான் அந்த வந்து டாக்டர கட்டுறான். அவனு இந்த நைட் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி யார்ட்டயோ சொல்றான். அதோட இங்க காட்டுறாய்ங்க, இந்த ஹவுஸ் கீப்பர் வந்துகிட்டு இருக்கான். யாரோ போற மாரி இருக்கு. என்னடா திரும்பி பார்க்கும்போது பார்த்தா கண்ண வச்சு சாவடிச்சுட்டாய்ங்க. இங்க அதோட டாக்டரும் நின்னுகிட்டு இருக்கும்போது, இந்த 3 பிரதர் வரான். "அண்ணனா யாரோ 2, 3 பேர் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டாங்க போல இருக்குது. ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு நெனைக்கிறேன். நீ அண்ணனுக்கு கால் பண்ணி கூப்பிடு. நான் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பார்த்தா அந்த டாக்டர் கத்தி எடுத்து அந்த 3 பிரதர குத்திறான். ஆனா அவனும் "அண்ணா, அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு கீழ விழுந்து அதுக்கு அந்த டாக்டரும், "யார்டா உன் அண்ணன்? உன் அண்ணன் மேல இருப்பான். போய் அவனையும் பாரு. உங்க அம்மாவையும் நான் அனுப்பி வைக்கிறேன். அவளையும் பார்த்துக்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த டாக்டர் வந்து உண்மையான அண்ணன் இல்ல போல இருக்குது. இவன் யாரு அப்படின்ட்டு நம்ம கதை போக போக தெரிஞ்சுக்கலாம். இங்க அதோட நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஹவுஸ் கீப்பர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவளும் பயப்படுறா. பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டுன்னு 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காய்ங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினே ரொம்ப பயந்துட்டு, ஐயோ! யாரோ வராங்களான்னு சொல்லிட்டு, அவளும் அங்கருந்து ஓடி வரா வந்தவ, வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டு டக்குன்னு என்ன செய்றா, ரூம்பு கதவ சாத்திட்டு, உடனே அந்த கப்போர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலான்ட்டு ஒளிஞ்சுக்கிறா. ஆனா இவள பின்தொடர்ந்துட்டு வந்த ஒருத்தன் அந்த ரூமுக்குள்ள வந்து இவள தேடிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் கப்போர்டுக்குள்ள இருக்கா. அவளுக்கு ஏதோ பழசெல்லாம் ஞாபகம் வர மாரி இருக்குது. யாரோ இவள வந்து உள்ள வச்சு கப்போர்ட்ல வச்சது மாரியும், அழுகுன மாரியும், ஏதோ அவளுக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு உண்மையிலே எல்லாருமே மறந்து போச்சு போல இருக்குது. நம்ம ஹீரோயினும் அப்படியே அதெல்லாம் நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவனும் வந்து கப்போர்ட தொறக்குறான். அந்த நேரம் பார்த்தா டாக்டர் வந்து அவன அடிச்சு போட்டுட்டு, நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "சரி வா இங்கேருந்து போகலாம்ன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போம்போது, அங்க நெறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. ஆனா அதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் வருது. "இது எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே! எனக்கு ஏன் இந்த மாரி ஞாபகம் வருது?" அப்படிங்கிற மாரி அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறா. ஆனா அந்த டாக்டரும், "சரி வா இங்கேருந்து போகலாம்ன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு வெளிய வரும்போது, நம்ம ஹீரோ பார்த்தா கண்ண வச்சு டக்குன்னு சுடுறான். பார்த்தா அவன் சுட்டது வேற யாரும் இல்ல, இவங்கள பின்தொடர்ந்து வந்த மாஸ்க் போட்ட அந்த கொள்ள கூட்டத்த ஒருத்தவன தான் நம்ம ஹீரோவும் சுடுறான். சுட்டுட்டு டாக்டர பார்த்து கேட்கறான். "இவள கூட்டிட்டு எங்க போறா?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு டாக்டரும் சொல்றான், "போதும் இவ இங்க இருந்தது. இவ இங்க இருந்தா இவ உயிருக்கு ஆபத்து. அதனால நான் இவள இங்கேருந்து கூட்டிட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இவன் யாரு? என்ன? எதுக்காக இங்க வந்தான்னு நான் கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சுருவேன். ஆனா அதுக்காக நீ ஏன் இவள கூட்டிட்டு போற? கைய விடு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, டாக்டர் விடமாட்டேன். போதும் இவள நம்பி இருந்தது அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம ஹீரோவும் வந்து, "வா இந்த பக்கம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின சொல்ல, நம்ம ஹீரோயின் பாக்குறா. ஆனா டாக்டர் கைய பிடிச்சுட்டு விட மாட்டேங்கிறான். அந்த நேரம் பார்த்தா அங்க அடிபட்டு கிடந்த அந்த மாஸ்க் போட்டவன நம்ம ஹீரோவ பார்த்து கண்ண வச்சு சுட போற நேரத்துல நம்ம ஹீரோயின் அத பார்த்துட்டு அவ டக்குன்னு வந்து நம்ம ஹீரோ மேல விழுக, அந்த குண்டடி வந்து நம்ம ஹீரோ முதுகுல பட்டுருது. நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துறா. நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயின தூக்கிக்கிட்டு அங்கருந்து கிளம்பி போறான். பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறான். அதோட இவ வந்து நின்டுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கோட் சூட் போட்டுட்டு, "நீ இன்னும் ரிகவர் ஆகல. அதுக்குள்ள எதுக்கு இங்க நின்டுகிட்டு இருக்க? போய் ரெஸ்ட் எடு" அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின், "இல்ல எனக்கு இப்ப பெயின்லாம் இல்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சொல்றான், "ஏன் அந்த குண்டடிய போய் நீ தேவையில்லாம வாங்கிக்கிட்ட? உனக்கு ஏதாவது ஆனா என்ன பண்றது? என் லைஃப்ல மொத லவ் பண்ண பொண்ணே நீ தான். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது" அப்படிங்கிற மாரி அவனோட காதல வந்து சொல்ல, நம்ம ஹீரோயின் உண்மையிலே லவ் பண்றானா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாரி அவனையே பார்த்துக்கிட்டு நிக்கிறா. நம்ம ஹீரோ இந்த மாரிலாம் பேசுனோனே, நம்ம ஹீரோயின் அவன பார்த்து சொல்றா, "நீங்க என்ன இந்த அளவுக்கு லவ் பண்றீங்க. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா இன்னையிலருந்து நான் உங்கள ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத, அங்க அந்த டாக்டரும் அப்படியே வெளியில நின்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆகா சிசி நிச்சயமா வந்து ஞாபகம் சக்தி திரும்ப வரணும். அப்பதான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாரி அவனும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோட்ட வந்து அந்த ஆபீசரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். "சார் உங்க ஃபேமிலிய வந்து கொலை பண்ணது எல்லாமே வந்து அந்த ஸ்கின் தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம்
கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னொன்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு ஃபைலும், ஒரு ஃபோட்டோவும் குடுக்குறான். பார்த்தா அந்த ஃபோட்டோவ பார்த்தா அதுல வந்து டிங்கு அதாவது டாக்டரும் நம்ம ஹீரோயினும் ஒண்ணா இருக்கிற மாரி இருக்குது. அத பார்த்த நம்ம ஹீரோவும் அப்போ டிங்குக்கும், சிசிக்கும் ஏற்கனவே அறிமுகமாயிருக்காங்க. காலேஜ்லயே அவங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சிருக்காங்க. சரி, சரி இத பத்தி நம்ம அப்புறமா விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபைலயும், அந்த ஃபோட்டோவும் வாங்கி அவன் ட்ராகுலா வச்சுக்கிறான். அவளோட நம்ம ஹீரோவும் அத வச்சுட்டு சொல்றான். இது ரகசியமா இருக்கு. இது யார்ட்டயும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து கிளம்பி வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் குளிக்கிறதுக்காக பாத்ரூம்ல நிக்கிறா. நம்ம ஹீரோவும் அப்படியே நிண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே ட்ரெஸ் கழட்டும்போது இந்த பக்கம் குண்டடியும், அந்த பக்கம் அவளோட டாட்டூவோட அழிச்ச அந்த தடமும் இருக்குது. அத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அவன் ஃபிளாஷ்பேக்க நெனச்சு பார்க்குறான். பார்த்தா சின்ன வயசுல ஒரு பொண்ணும், ஒரு பையனும் 2 பேரும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப தடுமாறி அந்த பையன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு தான் வந்து இவன காப்பாத்துது. அப்ப அந்த குட்டி பொண்ணு முதுகுலயும் டாட்டூ இருக்கும் போல இருக்குது. அன்னையிலருந்து நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ தான் அந்த பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வந்து நான் உன்னை இப்ப மீட் பண்ணும்போது, நீ உன் மனசுல இப்ப வேற ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவனும் அப்படியே பாத்ரூம் கதவ தொறந்துட்டு வந்தோனே, நம்ம ஹீரோயின் என்னது நீங்க வந்திருக்கீங்கன்ட்டு. இல்ல உன் முதுகுல ஸ்கார் இருக்குல்ல அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, ஆமா இந்த ஸ்கார் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சரி அத பத்திலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கூடிய சீக்கிரமா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு, அவளுக்காக ஒரு ட்ரெஸ் குடுக்குறான். அதாவது அந்த ஃபோட்டோல இருந்த மாரியே அந்த ட்ரெஸ். அத போட்டு நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆனா இந்த ட்ரெஸ்ஸ எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி அவளும் யோசனை பண்றா. நம்ம ஹீரோவும் ரொம்ப நல்லா இருக்கு. வா வெளியில போகலான்ட்டு அவள வெளிய கூட்டிட்டு போறான். இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. ஆனா அந்த கவர்னர் பொண்ணுக்கும் நம்ம கீனுக்கு தான் வந்து மேரேஜ் போல இருக்குது. உனக்கு அவன தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நீ அவன புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க 2 பேரும் வெளிய போய் ஒத்த ஒத்த மனசு விட்டு பழகுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணி அந்த கின்ன காட்டுனா அவன் சொல்றான். சிசிக்கு கண்டிப்பா பழைய ஞாபகம் வரும். அதனால இந்த ஃபோட்டோவ கொண்டு போய் அவள்ட்ட குடு அப்படிங்கிற மாரி அவன் ஃபேமிலி ஃபோட்டோவ எடுத்து குடுக்க சொன்னோனே, மாஸ்க் போட்டவனும் சரி நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு கொண்டு வரான். இங்க நம்ம ஹீரோயின் வீட்ல உட்காந்துகிட்டு இருக்கும்போது, அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து, இந்த ஃபோட்டோ ஒரு சார் குடுக்க சொன்னாங்க. இந்தாங்க அப்படிங்கிற மாரி குடுத்துட்டு போறா. அத நம்ம ஹீரோயின் எடுத்து பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு இது என்னது? இதுல இந்த ஃபோட்டோல நானும் இருக்கேன். அப்ப இவங்கலாம் என்னோட ரிலேட்டிவ்ஸா? ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ட்டு அவ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வரான். நம்ம ஹீரோ வந்தோனே அந்த ஃபோட்டோவ மறைச்சுட்டு, நம்ம 2 பேரும் வெளிய போவோமா? அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அந்த ஃபோட்டோவோட ஒரு லெட்டர் இருந்துச்சு. நாளைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வா அப்படிங்கிற மாரி. அதனால தான் இவளும் கூப்பிடுறா. அதுக்கு நம்ம ஹீரோ போகலாமே அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளும் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாரி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாரி கன்னத்துல கிஸ் குடுத்துட்டு போவ, நம்ம ஹீரோக்கோ வெட்கத்துல கண்ணமெல்லாம் அப்படியே செவந்துருது. அடுத்த நாள் அதே மாரி அவங்களும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தோனே, இதான் நீ சொன்ன ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, சரி வாங்க உள்ள போய் சாப்பிடலான்ட்டு அங்க கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்துட்டு நீ இரு இந்த பாஸ் என்னைய கூப்பிடுறாங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போவ, நம்ம ஹீரோயின் மட்டும் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம எமி அந்த கின்னும் வராங்க. உடனே எம்மி நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "என்னது இவளா? இவ எதுக்கு இங்க? இவங்கள மாரி ஆட்கள்லாம் யாரு இந்த ஹோட்டல்ல விட்டா? ச்சீ ரொம்ப டேட்டி" அப்படிங்கிற மாரி ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா. உடனே அதுக்கு கின்னும் சொல்றான், "போதும் இந்த மாரி பேசுனது. எப்பவுமே வந்து மனுஷங்கள பார்த்து எடப்படக்கூடாது. இந்த மாரி கேவலமா பேசக்கூடாது. அழுக்கு வந்து வெளியில இருக்கலாம். நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த இந்த கர்ச்சீப்ப வச்சு அவன் உள்ளத்துல உள்ள அழுக்க தொடச்சுக்கன்னு சொல்லிட்டு, அவள்ட்ட ஒரு கர்ச்சீப்ப தூக்கி குடுக்குறான். ஆனா அவளும், ச்சே! இவ எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கைய குறுக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம கின்னு வந்து, சாரி அவ பேசுனதுக்கா மன்னிச்சுக்கிருங்க அப்படிங்கிற மாரி நம்ம சிசிட்ட சொல்ல, உடனே இவ கடுப்பாயிரா. ச்சீ! இவள்ட்டனா இப்ப நீ சாரி கேட்பியா? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின பிடிச்சு தள்ள, நம்ம ஹீரோயின் டக்குனு அங்க பக்கத்துல உள்ள ஏதோ ஒரு இதுல போய் அப்படியே தலை இடிச்சிருது. ஆனா இத பார்த்த கின்னு டக்குனு நம்ம எம்மிய தள்ளி விட்டுறான். ஆனா அவளும் கீழ விழுந்துறா. ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்துறான். வந்துட்டு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, உடனே எம்மிய பார்த்துட்டு இவள சீக்கிரம் கவர்னர் மாளிகைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து இவள நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கிருந்து போகலாங்கிற மாரி நம்ம ஹீரோயின தூக்கிட்டு அவனும் அங்கிருந்து போறான். அவன் அங்கிருந்து போனோனே அப்பதான் அவன் கைய பார்க்குறான். பார்த்தா பிளட் இருக்குது. ஆகா இவ தலையில இருந்து பிளட் வருது. உடனே நான் டாக்டர் வேஷம் போட்டுட்டு மென்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவனும் அங்க கிளம்பி வரான். பார்த்தா இந்த நம்ம ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் வருது. அவங்க அண்ணன் இந்த குடும்பத்த பழி வாங்கணும்னு சொல்ற மாரி இருந்தோனே, நம்ம ஹீரோயின் டக்குனு முழிச்சுட்டு அவளுக்கும் பழைய ஞாபகம்லாம் வந்துருது போல இருக்குது. நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு ரொம்ப வலிக்குதா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது டாக்டரும் வந்து சொன்னான். உனக்கு ரொம்ப தலை வலிச்சு அந்த பெயின் கில்லர் தரேன். இத நீ சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு, அவனும் வெளிய வந்தவன், ஆஹா இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துருச்சு போல இருக்குது. இனிமே நம்மளோட வேலை சுலபமா முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி அவனும் சொல்றான். இங்க நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு ரொம்ப வலிக்குதா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. நான் வேணா டீ போடவா? அப்படிங்கிற மாரி அவ கேட்கிறா. நீ எதுக்கு போறா? நீலாம் போட வேண்டாம். நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ உனக்காக நான் டீ அரேஞ்ச் பண்ணுன்ட்டு அவனும் எந்திரிச்சு வரான். அதோட நம்ம ஹீரோ ஆஃபீஸ்ல இருக்கும்போது, அந்த ஆஃபீசர் வந்து சொன்னான், "சார் வந்து அந்த கின்னு வேற யாரும் இல்ல. நம்ம டான் ஆஃபீசர் இருக்காரு. அவரோட பையன் தான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ ஏதோ ஃபிளாஷ்பேக்க நெனச்சு பார்க்குறான். அதாவது வந்து உங்க அம்மா, அப்பா எல்லாரும் இறந்து கிடக்கும்போது நம்ம ஹீரோ அங்க வருவான். அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க அம்மா நம்ம ஹீரோவ பார்த்து சொல்லுவாங்க, "என் பையன் தப்புனால தான் இவ்வளோ நடந்துச்சு. ஆனா இதெல்லாம் என் பொண்ணுக்கு தெரியாது பாவம். அவள எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிட்டு தான் அவங்க அம்மா இறந்து போவாங்க. இத நம்ம ஹீரோவும் அப்படியே யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு, அப்ப ஆஃபீஸரோட பையன் தான் அந்த கின்னா. அவன் தான் பழி வாங்க வந்திருக்கானாண்டு,
அவன் நம்ம ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க கின்னும் இந்த கவர்னரும் இங்க ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ராணுவ ரகசியமா பக்கத்து நாட்டுக்கு ஒரு ஃபைல குடுத்தா, அதுல நெறைய பணம் கிடைக்கும். நீங்க ஒத்துக்கிறங்க அப்படிங்கிற மாரி இவன வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி அப்படியே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்ல, ஓகே. ஆனா அதுக்கு பதிலா நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னா, அதுக்கு இன்னும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிறான். இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் வந்ததுனால, நம்ம ஹீரோட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா. அவ அமைதியா இருக்கா. எப்படியாவது என் பிரதர பாக்க போணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் பார்த்தா ஒரு மெய்டு வந்து காஃபி குடுக்குறா. பார்த்தா ஒரு பேப்பரும் சேர்த்து குடுக்குறா. நம்ம ஹீரோயினும் அத வாங்கி பத்திரமா வச்சுக்கிறா. நம்ம ஹீரோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வந்துட்டேன். நீ இங்கேயே ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போவா. அப்பதான் அந்த பேப்பர படிச்சுட்டு இவனும் ஓடி வரா. கின்ன பாக்குறதுக்கா. பார்த்தோனே கின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். "நீ திரும்ப வந்துட்டியா? உனக்கு பழைய ஞாபகமெல்லாம் வந்துருச்சா?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினும், வந்துருச்சு" அப்படின்ட்டு. "நானும் நெறைய பிளான் வச்சுக்கிறேன். நான் அந்த குடும்பத்துல உள்ள எல்லாத்தையும் அழிச்சுட்டேன். அந்த ஓல்டு லேடியும் யான் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அம்மா கூடிய சீக்கிரம் தான் அழிச்சிடலாம்னு சொன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "எதுக்கு நான் வந்து அவங்க குடும்பத்த எல்லாத்தையும் அழிக்கிறா? தப்பு பண்ண அவன மட்டும் அழிச்சா பத்தாதான்ட்டு. நீ இப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் சரியா வராது. நம்ம குடும்பத்த அழிச்ச எல்லாத்தையும் அழிக்கணும்" அப்படிங்கிற மாரி அவனும் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கும் இதுல கொஞ்சம் கூட சம்மதம் இல்ல. அதோட சொல்றான், "நீ வந்து எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீ அந்த வீட்டுக்கு போய் ஒரு ஃபைலையும், அந்த சீலையும் எடுத்துட்டு வா. அவனுக்கு எதிரா நாட்டுக்கு துரோகின்ட்டு அவன் மேல நம்ம பழி சுமத்தி அவன ஜெயில்லயே போட்டு சாவடிக்கணும்" அப்படிங்கிற மாரி சொன்னோன, ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினுக்கு இதுல உடன்பாடு இல்லாட்டிலும், இவன் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு இவளும் வந்து அந்த ஆபீஸ்ல நம்ம ஹீரோ ஆபீஸ்ல வந்து ஏதோ ஃபைல் தேடிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு வந்து அந்த ஒரு ஃபைல் கிடைக்குது. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவளும் அந்த டாக்டரும் ஒண்ணா இருப்பாங்கல்ல, அந்த இதுவும் விவரம்லாம் இருக்குது. அப்ப நானும் டாக்டரும் லவ் பண்ணது எல்லாமே இவருக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னைய லவ் பண்ற மாரி இவரு இவ்வளோலாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னைய பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்றாரா? அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்ப நானும் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு, அவங்க அண்ணன் கேட்ட அந்த ஃபைலையும், அந்த சீலையும் எடுத்துக்கிட்டு, இவ அங்கருந்து கிளம்பி போறா. இவ போனோனே அந்த டாக்டரும் வேஷத்துல இவன் அண்ணனும் வந்து அந்த ஃபைல தேடுறான். பார்த்தா அந்த ஃபைல காணோம். அந்த சீலையும் காணோம். அப்ப இது சிசி எடுத்துட்டாளா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, அவனும் அங்கருந்து கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ கவனிச்சுறான். இவன் எதுக்கு என் ரூம்ல இருந்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வெளிநாட்டுல வந்ததுலருந்து இவன் ஒரு மாதிரியா இருக்கான். இவன் கேரக்டரே சேஞ்ச் ஆச்சு. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாருங்க அப்படிங்கிற மாரி அந்த ஆபீஸ்ட்ட சொன்னோனே, அவரும் சரி நான் இத விசாரிச்சு என்னன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து போறான். இங்க நம்ம ஹீரோயின் அதோட அந்த ஃபைலையும், அந்த சீலையும் எடுத்துட்டு வந்தோனே, இவன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். "நீ நல்லபடியா எடுத்துட்டு வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "அண்ணா இதால எதுவும் பிரச்சனை வந்துராதுலன்ட்டு." "இதால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது அவனுக்கு மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் கூட நான் இருப்பேன். இனிமே நீ அங்க போக வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல, அந்த எம்மி பொண்ணு அங்க வந்துர்றா. இந்த எம்மி பொண்ணு நம்ம ஹீரோயின பார்த்து, "நீ எங்க இங்க வந்த? இவனையும் வளைச்சிட்டு போலான்னு வந்துட்டியாக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, "எங்க அப்பா இப்பதான் எனக்கு ஒரு மாப்பிள்ளை தேடி என்கேஜ்மென்ட் பண்ணலான்ட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நீ வந்து மறுபடியும் கெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின பார்த்து அவ கேட்க, அதுக்கு கின் வந்து ஏதோ சொல்லப் போறா. நம்ம ஹீரோயின் டக்குனு, "நீ எதுவும் சொல்லாத. நான் சொல்லிக்கிறேன் இவளுக்கு பதில்ன்னு" சொல்லிட்டு, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன எப்ப பார்த்தாலும் என்னைய பத்தி தப்பா பேசுறான்னு சொல்லிட்டு, கன்னத்துல ஓங்கி அறைஞ்சுட்டு, "நீ நினைக்கிற மாரி ஆள் நான் இல்ல. இவன் என்னோட பிரதர்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. என்னது உன்னோட பிரதரான்ட்டு மறுபடியும் கன்னத்துல அறைய போறா. நம்ம கின் வந்து அவ கைய பிடிச்சுறா. எம்மி கைய பிடிச்சுட்டு, "தயவு செய்து நீ இங்கருந்து போ. நான் உனக்கு அப்புறமா விளக்கம் சொல்றேன்னு" சொன்னோனே, அவளும் அங்கருந்து கடுப்பா வரா. நம்ம ஹீரோயின் அவ போனோனே கேட்கிறா, "அண்ணா நீ இவளையா கல்யாணம் பண்ணிக்க போறன்ட்டு?" "ஆமா இவளத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன்னா நம்ம குடும்பத்த அழிச்ச அந்த கவர்னரும் ஒரு காரணம். அவன் வந்து ஆர்டர் போட்டதுனால தானே அன்னைக்கு வந்து ராணுவம்லாம் வந்து நம்ம அப்பாவும் நம்ம குடும்பத்தெல்லாம் அழிச்சாங்க. அதனால இந்த கல்யாணத்த பண்ணிட்டு இவங்க குடும்பத்த நானும் அழிக்கலான்னு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் ஏன்னா இந்த தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒருத்தளுக்காக நம்ம எல்லாத்தையும் அழிக்கணுமா? அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கு அவ அண்ணனும் சொன்னான், "நீ இப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. நீ இங்கருந்து போய் முதல்ல ரெஸ்ட் எடு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இதுல எல்லாம் கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயினுக்கு உடன்பாடே இல்ல. அவளும் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா ரூம்ல எமி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே இவளும் டக்குனு கதவ தொறந்துட்டு, "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு?" "நான் ஒண்ணும் பண்ணலையே" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல நீ எங்க அண்ணன் குடிக்கிற காஃபில எதையோ கலக்கலான்ட்டு நீ முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன கலக்குற?" அப்படிங்கிற மாரி கைய பிடிச்சு அவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் சண்டை புடிச்சுக்கிட்டு அந்த கப்போர்ட தள்ளி விட, பார்த்தா அந்த கப்போர்டுல உள்ள பை வந்து கீழ விழுவுது. அந்த பை கீழ விழுந்தோனே நம்ம ஹீரோயின் அந்த பைய எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பை கீழ விழுந்ததுல நமக்கு எம்மியும் வந்து அடிபட்டு அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறா. ஆனா இந்த பையில என்னது மாஸ்க் இருக்கிற மாரி இருக்குது. இது எப்படி இங்க வந்துன்னு சொல்லிட்டு அந்த டூல்ஸ், மாஸ்க் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. இந்த டின், யான் எல்லாருமே பிரதர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசனை பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம அண்ணன் இவன எதுவும் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிட்டு அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்க அண்ணனும் அங்க வந்துடுறான். வந்தோனே, "அண்ணா இதெல்லாம் என்னது? இது மாஸ்க் மாரி இருக்குது. அப்பன்னா இந்த மாஸ்க் இவ்வளவு நாள் நீ தான் போட்டுக்கிட்டு இருந்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஆமா" அப்படிங்கிற மாரி சொன்னான். "அப்ப எங்க டின்னு?" அப்படின்னு சொன்னோனே, "அவனும் நம்மளோட எதிரி தானே. அதனால அவனையும் நான் கொலை பண்ணிட்டேன்னு" சொன்னோனே, இத கேட்டோனே நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி ஆயிறா. ஆனா அவன் பிரதரும் சொல்றான், "நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நம்ம ஒண்ணு இழந்தா தான் ஒண்ணு அடைய முடியும். என்ன பண்றது? அவனும் இந்த மாரி குடும்பத்துல பொறந்துட்டான். அதனால வேற வழி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ மனச குழப்பிக்கிட்டு இருக்காம இங்கிருந்து போன்னு" சொல்லிட்டு, அந்த மாஸ்க்க எடுத்து பார்த்துட்டு, இனிமே இந்த மாஸ்க் எனக்கு தேவையில்ல" அப்படிங்கிற மாரி தூக்கி வீசிறான்.
அதோட அங்க இருந்து இந்த கவர்னர வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, நான் சொன்னபடி எல்லா பிளானும் போயிட்டுருக்கு. அதுக்காக அந்த பக்கத்து நாட்டுலருந்து உங்களுக்கு நெறைய பணம் குடுத்துருக்காங்கன்னு சொன்னோனே, அத வாங்கிக்கிட்டு இந்த கவர்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஆஃபீஸரும் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். சார் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற மாரி இருக்குது. திடீர்னு பார்த்தா கின்னுக்கு வந்து நம்ம கவர்னர் பொண்ண வந்து மேரேஜ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து என்கேஜ்மென்ட் நடக்க போது உங்களுக்கு வந்து இன்விடேஷன் கார்டு அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, சரி நம்மளும் நாளைக்கு அங்க போவோம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்றான். இங்க நம்ம ஹீரோயினும் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த இது விஷயத்தெல்லாம் உடன்பாடே இல்ல. ஆனா அவன் பிரதர் வந்து இவள வந்து சமாதானப்படுத்துறான். நாளைக்கு எனக்கு என்கேஜ்மென்ட் நீ தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவளும் சரி நான் நீ சொல்றபடியே நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றா. பார்த்தா அடுத்த நாள் ஃபங்ஷன் அதே மாரி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்திருக்காங்க. அப்ப நம்ம கின்னு நம்ம ஹீரோயினும் ஒண்ணா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அத பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு பக்கத்துல வந்துட்டு, "என்ன சிசி உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னைய பார்க்கவே முடியலன்னு" சொன்னேன். அதுக்கு அவன் பிரதரும் சொல்றான், "என்ன சிசி இப்ப உங்களோட மெய்டு கிடையாது. அவ என் தங்கச்சி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க அந்த எம்மி பொண்ணு வந்துறா. அவ வந்தவ, "என்னைக்கு நீ இவ கைய புடிச்சுக்கிட்டு இருக்கா? விடு" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின தள்ளி விட்டுட்டு, அவ போய் பக்கத்துல நின்னுட்டு அவளும் நம்ம ஹீரோவ பார்த்து, நீங்க என்னோட என்கேஜ்மென்ட் ஃபங்ஷனுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயினும் அங்க நிக்காம அப்படியே வந்துகிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அவன் அண்ணனும் வேற ஒருத்தனும் நின்டு பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு நிண்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதாவது இந்த நாட்டோட ராணுவ ரகசியத்த பக்கத்து நாட்டுக்கு சொல்லிட்டாங்க போல இருக்குது. அதனால இப்ப ராணுவம் வந்து சுத்தி வளைக்குது. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடே அழிய போகுது அப்படிங்கிற மாரி. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் டக்குன்னு விலகும்போது, பார்த்தா அங்க உள்ள கிளாஸ் தட்டி விட்டுறா. இதுக்கு சத்தம் கேட்டுட்டு அவங்க அண்ணனும் வந்துட்டு, "நீயா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இவனும் கேட்கிறான், "அண்ணா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு?" "நீ எதுவும் இப்போதைக்கு பேச வேண்டாம். வா இங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின இழுத்துக்கிட்டு போய் ஒரு ரூம்ல போட்டுட்டு, "தயவு செய்து நீ இங்கேயே இரு. நான் வர வரைக்கும் நீ வெளிய வரக்கூடாதுன்னு" பூட்டிட்டு, அவனும் அங்கருந்து கிளம்பி போறான். நம்ம ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அவ எழுதின ஒரு புக்ஸ எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்பதான் அந்த புக்ல பார்த்தா ஏதோ ஒரு லெட்டர் இருக்கிற மாரி இருக்குது. "என்ன இது லெட்டர்?" அப்படிங்கிற மாரி அந்த லெட்டர ஓப்பன் பண்ணி பார்க்கிறா. அது அவங்க அப்பா தான் எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க அப்பா வந்து கவர்னருக்கு எழுதியிருக்காங்க. என் பையனே ராணுவத்துல சேர்த்து விடலான்னு இருந்தேன். ஆனா அவன் நடவடிக்கையே சரியில்ல. அவன் பக்கத்து நாட்டுக்கு சேர்ந்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ற மாரி இருக்கு. அதனால அவனுக்கு ராணுவத்துல எந்த ஒரு பதவியும் குடுக்காதீங்க அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா தான் எழுதியிருக்காங்க. அதோட அவளும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, அப்ப நடந்த கொலை எல்லாமே வந்து யான் காரணம் இல்ல. இது கண்டிப்பா வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க. அண்ணன் தான் தேவையில்லாம திசை திருப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. உடனே அங்க உள்ள ஸ்டூல எடுத்து கதவ உடைச்சுட்டு இவளும் வெளிய வரா. வந்து பார்த்தா அங்க வந்து வேற நாட்டுக்கு போலீஸ் வந்து நிக்கிறான். "உன்னை யாரு வெளிய வர சொன்னா? உன்னை வெளிய வரக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, டக்குன்னு நம்ம ஹீரோயின் துப்பாக்கி எடுத்து அவன அப்படியே ஷூட் பண்றா. அப்பதான் யோசனை பண்ணி பார்க்கறா. எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல இந்த மாரி இதெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்காரு. எனக்கு நல்லா இருக்குன்ட்டு. இங்க அதே மாரி ஃபங்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வழியா எமிக்கும் நம்ம கின்னுக்கும் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. உடனே கவர்னர் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, டக்குன்னு பார்த்தா யாரு அவனோட நெஞ்சில கண்ண வச்சு யாரோ சுடுற மாரி இருக்கு. அவனும் அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுந்தோனே, நம்ம ஹீரோவும் கண்ண எடுத்து அப்படியே சுட போறான். அந்த நேரம் ஆபீசரும் வந்துர்றாரு. வந்துட்டு, "சார் ஒரு பெரிய பிரச்சனை. பக்கத்து நாட்டு ராணுவம்லாம் நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம அவசரமா நம்ம இங்கேருந்து போகணும். போர் மூள்ற மாரி இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே நம்ம ஹீரோவும் அந்த கின்ன பார்த்து, "இதுக்கெல்லாம் நீ தானே காரணம்." அப்படிங்கிற மாரி கன் எடுத்து நீட்டுறான். அந்த நேரம் பார்த்து டக்குன்னு அந்த கின்னு என்ன செய்றான், எமி பொண்ண தூக்க, அவன் மேல அந்த குண்டடி பட்டுருது. உடனே அவளும் பாவம் இறந்து போயிறா. உடனே அங்க கிடக்குற துப்பாக்கி எடுத்து கின்னு நம்ம ஹீரோவ காட்ட, நம்ம ஹீரோவும் ஒத்த ஒத்த நேருக்கு நேரா கன்ன காட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. அப்ப அந்த கின்னும் சொல்றான், "ஆமாடா நாடு நாடுன்னு எங்க அப்பா உங்க நாட்டுக்கா எல்லாம் பண்ணாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவருக்கு ஒரு நார்மலான பதவி தான் குடுத்துக்கிட்டு, உங்களுக்கா தான் திரும்ப திரும்ப உயர் பதவிய வச்சுக்கிட்டு இருந்தீங்க. கடைசில என்னையும் வந்து ராணுவத்துல நல்ல ஒரு பதவி தரல. அதனால தான் நான் அடுத்த நாட்டு குலவாளியா மாற வேண்டியதா போச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் மேல உள்ள எல்லா எதிரிகளையும் கண்ண வச்சு சுட்டுக்கிட்டே அப்படியே வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் மேல உள்ள எல்லாத்தையும் அப்படியே ஷூட் பண்ணிட்டு அப்படியே கீழ இறங்கி வரா. இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் நேருக்கு நேரா கண்ண வச்சுக்கிட்டு அப்படியே நின்டுகிட்டு இருக்காய்ங்க. அங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப இவனும் சொல்றான், "நீ இங்கேருந்து தப்பிச்சு போ முடியாது. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி கின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் "உனக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினும் அங்க வந்துறா. உடனே அந்த கின்னும் சொல்றான், "தங்கச்சி இவன சுடு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "நான் எதுக்கு இவன சுடணும்?" அப்படின்னு கேட்டோனே, "இவன் நம்ம குடும்பத்த கொலை பண்ணவன்" அப்படிங்கிற மாரி அவன் சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நம்ம குடும்பம் அழியறதுக்கு இவன் ஒண்ணும் காரணம் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஏன்டா உன்னைய பத்தி அப்பாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுச்சு. அதனால தான் நம்ம அப்பா உன்னைய பத்தி சொல்றதுக்காக கவர்னருக்கு லெட்டர் எழுதுனாங்க. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போயிருச்சு. ஆக மொத்தம் நம்ம அப்பாவ கொன்னது இவங்க காரணம் கிடையாது. எல்லாமே நீ தான் காரணம். உன்னோட நம்பிக்கை துரோகம் தான் காரணம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சொல்றான், "ஆமா உங்க அப்பாவோட பதவி போனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்க அண்ணனால தான். ஆனா இது உங்க அப்பா வந்து வெளியில சொல்லாம தயங்கிட்டே இருந்தாரு. கடைசி நேரத்துல தான் அவர் உண்மைய சொல்ற நேரத்துல, அதுக்குள்ள அங்க உள்ள ஒரு எதிரிக தான் வந்து உங்க குடும்பத்தையே அடிச்சாங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றா, "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்னா. உன்னோட தப்பான முடிவு தான் இந்த மாரிலாம் ஆனுச்சு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே,
உடனே இதெல்லாம் எனக்கு நடக்குன்னு தெரிஞ்சுட்டு, நம்ம ஹீரோவ பார்த்து சுட போற நேரத்துல, அந்த ஆஃபீசரோட எல்லாம் வந்துரும். அவன் மேல குண்டடி பட்டுருது. அதோட நம்ம ஹீரோவும் அவன் அண்ணன சுடுறதுக்காக கன் நீட்டுறான். பார்த்தா அவனும் நேருக்கு நேரா கண்ண நீட்டிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் டக்குனு அவன் அண்ணன கால்ல சுட்டுறா. உடனே அவனும் கீழ விழுந்துறான். விழுந்துட்டு, "நீ என்னையே சுட்டுட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஆமா நம்ம அப்பாவுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டு, இவ்ளோ பிரச்சனை ஆனது எல்லாமே உன்னால தான். நீ இங்க இருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு அவன் அண்ணனும் சொல்றான், "இங்க இருந்து யாரும் தப்பிச்சு போ முடியாது. எனக்காக பக்கத்து நாட்டு எல்லாரும் இங்க வந்திருக்காங்கன்னு" சொல்லிட்டு, மேல பாக்கணும் பார்த்தா எல்லா போலீஸும் அப்படி செத்து கிடக்குறாங்க. அதோட நம்ம ஹீரோயின் சொல்றா, "எனக்கு தெரியும் நீ இப்படிலாம் பண்ணுவன்ற. அதனால தான் மேல உள்ள எல்லாத்தையும் நான் கொலை பண்ணிட்டேன். இவங்கலாம் அடுத்த நாட்டு போலீஸ்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு" அப்படின்னு சொன்னோனே, "ஓ! நீனும் இப்ப மாறிட்டியா? சரி, சரி. நானே சாகும்போது நான் ஏன் உன்னைய பத்தி கவலைப்படன்னு" சொல்லிட்டு பார்த்தா அவன் மறைச்சு வச்சுக்கிற அந்த வெடி பாம்ப வந்து வெடிக்கிறதுக்காக தீப்பத்தி வைக்கிச்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். பாம் அங்க வெடிக்குது. அந்த இடமே சிதறிடுது. நல்ல வேளை நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின கூட்டிட்டு அப்படியே வெளிய வந்துர்றான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இதுல அப்படியே மயக்கப்பட்டு கிடக்குறா. அப்பதான் நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "நல்ல வேளை நீ பொழச்சுட்ட. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு ஆபீசர் வந்து, "சார் வந்து பக்கத்து நாட்டுக்காரவங்க எல்லாருமே வந்து நம்மளோட நாட்ட சுத்தி வளைச்சுட்டாங்க. போர் மூள்ற மாரி இருக்குது. அதனால நம்ம இங்கருந்து போணும்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல உள்ள லெட்டர எடுத்து நம்ம ஹீரோயின் கையில வச்சுட்டு, அவனும் அங்கருந்து கிளம்பி போறான். அதோட கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் மயக்கம் தெளியுது. அவளும் கையில உள்ள லெட்டர் அப்படியே ஓப்பன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல எழுதியிருக்குது. நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் இப்ப வார் நடக்குது. அதனால நான் இங்கருந்து போகணும். இந்த வார் முடிஞ்ச பிறகு தான் என்னால திரும்ப வர முடியும். நான் இந்த இந்த போர்ல வந்து நான் இருப்பனா இல்லையா? நான் திரும்ப வருவனா இல்லையான்னு தெரியல. ஆனா நீ எனக்காக காத்திருப்பியா? நான் நிச்சயமா உயிரோட இருந்தா உன்னை தேடி வருவேன் அப்படிங்கிற மாரி எழுதியிருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கா. இதோட இந்த ட்ராமாவும் முடியுது. நம்ம ஹீரோவும் போர்லாம் முடிஞ்சு நிச்சயமா திரும்பி வந்து நம்ம ஹீரோயினோட சந்தோஷமா வாழ்வான்னு நானும் இந்த ட்ராமாவ இதோட முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.